ஏய் ஹாய், வந்துட்டீங்களா? மாலியாதிய போட்டு அடிச்சிட்டா. அந்த ஜீவன் தான் என் தம்பி. இப்படிதான் போட்டு கொடுத்துட்டே இருப்பான். இந்த வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சவன். ஆழியா, உனக்கு கடைக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு நாள் அந்த டைமுக்கு ஏதாவது வேலை பார்த்திருக்கியா நீ? எங்க அம்மா ஒரு வேளை சமைக்கிறதுக்கு என்ன 10 வாட்டி கடைக்கு அனுப்புவாங்க. ஏன் இந்த அம்மாக்கெல்லாம் ஒரே ஒரு வாட்டியே சொல்ல மாட்டீங்களா? இதுதான் என் வீடு. ஆனா இங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஒத்துமை என்ன தெரியுமா? சாப்பிட்றதுதான். எங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும்ல. இன்னைக்கு எங்க வீட்டில் நாங்கள் எப்படிலாம் விதவிதமா சாப்பிட்றோம்னு உங்களுக்கு காட்ட போறோம். ஐட்டம்ஸ் இல்லைங்க, சாப்பிட்ற விதத்தை சொன்னேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரகம் என் ரகம் ஸ்லோ ஈட்டர்ஸ். இந்தா பிரேக்ஃபாஸ்ட். சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க, நான் இது வந்துடுறேன். உனக்கு வைக்கும் போது தானே எனக்கும் வச்சேன். இவன் சாப்பிட்டே முடிச்சுட்டான். ஒரு பிரெட்டை நீ எவ்வளோ நேரம் சாப்பிடுவேன்? ஸ்கூலுக்கு டைம் ஆகும் தெரியுமா தெரியாதா உனக்கு? நீலாம் எப்படி ஹாஃப் அன் ஹவரில் லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்டு முடிக்கணும்னு எனக்கு தெரியலையே. மரியாதையாக சீக்கிரம் சாப்பிட்டுணும், பிச்சிருவேன் சொல்லிட்டேன். ஏய் நீ வாடா, கிளம்பணும். நீங்களே சொல்லுங்க, நான் ஏன் ஸ்லோவாக சாப்பிட்றேன்? இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஸ்கூலில் என்ன பண்ண போகிறோம்? சயின்ஸ் மிஸ் டெஸ்ட் வைப்பாங்களா மாட்டாங்களா? பக்கத்து கிளாஸில் கூட வேற சண்டை. இந்த வாலிபால் மேட்ச் நடக்குமா நடக்காதா? லன்ச்சில் யார் சாப்பிட்டு முடிப்பா? இவ்வளோ கன்ஃபியூஷன் தலையில் ஓடுது. நான் எப்படி ஸ்பீடாக சாப்பிட முடியும்? எங்கள் அம்மாக்கு யாராச்சும் கொஞ்சம் புரிய வைங்க. சாப்பிட்டு முடிச்சியா இல்லையா நீ? அதுவும் வந்துட்டுமா. சாப்பாடுக்கு சைட் டிஷ் இல்லாமல் கூட சாப்பிட முடியும். ஆனால் இந்த விஷயம் இல்லாமல் சாப்பாடே இறங்காது. வர வர காலம் இப்படி மாறி போச்சு. என்னன்னு தெரியுமா? ஃபோனு, டேபு இதெல்லாம் தான் ஈட்டர்ஸ் வித் கேஜெட்ஸ். என்ன 2 பேரும் ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்டு இருக்கீங்க? ஏய், ஃபோனை வெய், சாப்பிடும் போது என்ன? ஃபோனே உலகம் இருக்க பாரு. என்ன இவன என்ன டேபிள்ல தடவறான் நல்லா ஸ்வீட்டா இருக்கு. இங்க நான் கவனிக்கதா பார். சொல்லுதுங்களா என்ன? ஐயோ, நான் தட்டு எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? ஏய், 2 பேருக்கும் போன் வச்சுட்டு என்ன சாப்பிட்றன்னு கூட தெரியாதா? கூட இன்னொரு வாட்டி சாப்பிடும் போது போனு டாப்னு தான் வச்சிரு சொல்றேன். சாப்பிடு, இப்ப சாப்பிடு. இந்த பிளேட் ஃபுல்லா சாப்பிட்ற நீ இப்போ. ஏய், கடகடன் சாப்பிடு. தட்டுல என்ன இருக்கு, என்ன சாப்பிட்றோம்? சாப்பிடுன்ற சாப்பிடு. அடுத்த வெரைட்டி மெஸ்ஸி ஈட்டர்ஸ். என் வீட்டில் அப்படி சாப்பிட்ற ஒரே ஆள் என் தம்பி தான். ஐயா, இட்லிலாம் தொட்டு சாப்பிடக்கூடாது. நல்லா சட்னி எடுத்து அப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும்.
இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. இவன் எப்படிதான் இதை சாப்பிட்றானோ. வேணுமா? இட்லில மேக்கப் போட்டானே. ஐயோ நம்ம தப்பிச்சோம். இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு அலர்ஜி. அவங்க தான் நீட் ஈட்டர்ஸ். எங்க வீட்ல எங்க அக்கா இப்படி போட்டு வாயில போட்டு ஒரு கட்டி. ஐயோ என்னடா இது. வா, எனக்கு இது போதும். ஃபர்ஸ்ட் கை கழுவுனீங்களா? பானிபூரி இப்படிதாண்டி சாப்பிடுவாங்க. கையெல்லாம் போட்டு அலப்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பூன்ல வைங்க. எப்படி இதெல்லாம் கையில தொடுறீங்களோ? ஐயா டூ பிக். பாருங்க. அடி பாவி. Perfect for my mouth. சீ. நீ இந்த மாதிரி சாப்பிடுறது பானிபூரிக்கு ஒரு பெரிய இன்சல்ட். இந்த மாதிரி தான் டீசெண்டா சாப்பிடுவாங்க. உன்ன மாதிரி நசநசனா சாப்பிடுவாங்க. எங்க கூடலாம் உட்காந்து சாப்பிடாத. எனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடும் போது பக்கத்துல ஒருத்தவங்க சவுண்டு போட்டே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அடுத்து பார்க்க போறது சவுண்ட் ஈட்டர்ஸ். சாப்பிடுவாங்க சத்தமா. அவங்க தான் என்னோட அம்மா. மா, கொஞ்சம் மம்மி மாதிரியே பிஹேவ் பண்றீங்களா? தயவு செஞ்சு உங்க கிரைண்டரை கொஞ்சம் நிறுத்துங்கம்மா. அப்புறம் மாக்கு எடுக்கலன்னா என்கிட்ட வந்து கேள்வி கேட்காதீங்க. நம்ம அம்மா தான் டீ குடிக்கிறாங்க. வேமா நீங்க ரசத்தை இழுக்கிறீங்க, நானும் இது இழுக்கிறீங்கம்மா. நீ என்ன வர? பொறுமையா சாப்பிடுங்கம்மா. அது எப்படி சாப்பிடுறது? இவ்வளவுதான் என் காசெல்லாம் கரையுது. பசிக்குது பசிக்குதுன்னு கேப்பா. ஆனா சாப்பிடுறது என்னமோ இவ்வளவுதான். லெஸ் ஈட்டர்ஸ். அம்மா செம்மையா பசிக்குதுமா. ஏதாச்சும் பண்ணுங்கம்மா. நான் மேகி இருக்கு செஞ்சு. ஐயோ மேகிலாம் வேணாம்மா. எனக்கு இருக்கிற பசிக்கு இவ்வளோ சாப்பிடணும் போல தோணுதுமா. இவ்வளோ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்குவா. தெரியும். இந்தா. தேங்க்யூம்மா. ஃபுல்லா சாப்பிட போறேன். என்ன பாக்குறீங்க? எடுத்து வைங்கம்மா. பிரியாணி 65 முட்டை இது பத்தாதுன்னு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு கேஎஃப்சி என்னென்னத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா. வைக்கிறண்டி எல்லாம் உனக்கு தாண்டி அப்பா. தயிர் சாதம் வேற. இது என்னமோ வித்தியாசமா இருக்கே. சரி ஒன் டேஸ்ட் பண்ணி பாப்போம். என்ன பண்றீங்க? அது எனக்கு வைங்க. நான் இருக்கிற பசிக்கெல்லாம் எப்படி சாப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா சாப்பிட்டு
ஆ ம், 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 ம். ம். அம்மா இன்னும் போடுங்க, செம்மையா இருக்கு. பாடா. மா ஃபுல் ஆயிடுச்சு. மிஸ் தான் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. பை. ஏய் திங்கிற 4 வாய்க்கு 40 டிஷ் ஆர்டர் பண்ணி வச்சிருக்க பாரு. கடவுளே. கமிங் அப் நோ வேஸ்டேஜ் ஈட்டர்ஸ். போதுமா, சாப்பிடுங்கம்மா. நான் இப்பதாண்டி ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சேன். இந்தா வாய் தர. நான் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். எப்ப பாரு இப்படி சாப்பாடை வேஸ்ட் பண்ணீங்கன்னா அரிசி என்ன சும்மாவா தராங்க? டெய்லி நீங்க மிச்சம் வைக்கிறத சோத்தை திங்கிறதே எனக்கு வேலையா போச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறோம், சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி இதுங்க மிச்சம் வைக்கிறத தின்னே நான் உடம்பு போட்டேன். ஐயோ, விதவிதமான இன்கிரீடியன்ஸ் போட்டு டேஸ்டா சமைச்சு வச்சாலும் அதை பொறுக்கி எடுத்து சாப்பிட்றாங்கல்ல, அவங்க தான் பிக்கி ஈட்டர்ஸ். மா எதுக்குமா இவ்வளோ குப்பை போடுறீங்க? குப்பையா? ஏய், அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா தாண்டி அது சாப்பாடு, இல்லைன்னா வெறும் சக்கை. அதனால தான் ஹெல்த்தி. சாப்பிடு. மா இது எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆகுதுமா. இதில் நான் ஸ்லோவாக சாப்பிட்றேன்னு கம்ப்ளைண்ட் வேற. அதெல்லாம் சேர்த்து சாப்பிடுன்னு சொன்னேன் நான். என்ன பண்ற? உட்கார்றா. என்ன பண்ற? ஏய், எடுத்து வச்சிட்டு இருக்கேன் தெரியல. நீ இதுக்கு வெறும் சாப்பாடுல தண்ணி ஊற்றி சாப்பிடலாம். ம், கரெக்டா சொன்னடா. உனக்கு இனிமேல் தண்ணி சோறு தான். தட்டுல ஒண்ணு மிச்சம் இல்லாம ஃபுல்லா சாப்பிடுற. மா எனக்கு எடுத்து வைங்கம்மா, நான் ஃபுல்லா சாப்பிடுவேன். ம். சமத்துரி தங்கம், நீனு கத்துக்கோ அவன்கிட்ட இருந்து. ஆ, அடுத்தது ஆல் மிக்ஸ் ஈட்டர்ஸ். புரியல, நீங்களே பாருங்க. சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், வத்தல் எல்லாத்தையும் கலந்து. ஆஹா, என்னம்மா ஊறுகாயெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் தெரியுமா? சின்ன வயசுல எங்க பாட்டி எல்லா கிழமையும் ஒன்னா போட்டு சுட வச்சு சுண்ட குழம்புன்னு ஒன்று கொடுப்பாங்க. அருமையா இருக்கும். அதே மாதிரி தான் நான் இப்போ ஃபாலோ பண்றேன். இன்னொன்னு, இப்படி மொத்தமா பிசைஞ்சு சாப்பிட்டா நமக்கு டைம் மிச்சமாகும். ஏன்னா எப்படியும் எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் கலக்க போகுது. நம்மளே கலக்கி சாப்பிட்டோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நான் கொஞ்சம் வேலை கம்மி பண்ணி தரேன்ல. மா அதுக்கு நீங்க பேசாம அரிசியை வாயில போட்டு தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு கேஸ் மேலே ஏறி உட்காந்துச்சிங்கன்னா சாப்பாடு செய்யற வேலையை மிச்சமே இல்லை. நல்லா டைம் சேவ் ஆகும். நீ எல்லாம் என்ன கலாய்க்கிற? ஆமா. இது விதமா ஹெல்த்தியா சமைச்சு கொடுத்தாலும் ஜங்க் ஃபுட் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்றாங்கல்ல, அவங்க தான் ஜங்க் ஃபுட் ஈட்டர்ஸ். இவங்க உடம்புல எல்லாம் ரத்தம் ஓடுதா ஜங்க் ஃபுட் ஓடுதானே தெரியல. ஆ, லஞ்ச் எடுத்து வைக்கிற, வாங்க சாப்பிடலாம். அம்மா இப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். வயிறு ஃபுல்லாக இருக்கு, எங்களுக்கு லஞ்ச் வேணாம். லஞ்ச் வேண்டாமா? ஆமாம்மா வேண்டாம். கண்டதை தின்னுட்டு உயிரை வாங்குதுங்க. ஐயோ, செம்ம வெயில். நான் போய் மோர்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். கூல் ட்ரிங்க்ஸ். எப்போ பாரு ஜங்க் 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 ஜங்க். உடம்புல ரத்தம் ஓடுதா இல்லை ஜங்க் ஃபுட் ஓடுதா? இவ்வளோ நேரம் பார்த்ததுல இதுதான் என்னோட ஃபேவரட். ஆல்வேஸ் ஹங்கரி. ஒரு நிமிஷம் அம்மா, பசிக்குது. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. எழுப்போம். வேணாம் திட்டுவாங்க.
வேற வழியில எழுப்பிடுறான். அம்மா எதுக்கு எழுப்பின? இப்பதாண்டி சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கம் போடலான்னு வந்தேன். அதாம்மா லைட்டா பசிக்குது. அதுக்குள்ளேவா? ம். என்னடா பசிக்குதுமா. மரியாதையா போயிரு. மா என்ன? பசிக்குதுமா. என்ன வேணும்? ஏதாச்சும் ஏதாச்சும்னா ஏதாச்சும்மா. நீ வாங்க போற. பசிக்குதுமா. I'll definitely give it on 5th, sir. அம்மா Yes. Client கிட்ட பேசிட்டு இருக்கேன். மா. Yes, sir. That's okay, but அம்மா அம்மா client கிட்ட பேசிட்டு இருக்க சொன்னல. No, sir, no, sir. It's மா மா. Sir, one second, sir. One second. Just 1 second. என்னடி? மா பசிக்குதுமா. பசிக்குது. Sir, no, sir. ஹலோ ரவுடி பேபி ஃபேமிலி. ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் ஃபுட்டி வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த வீடியோவில். இது எல்லாமே கற்பனைக்காக பண்ணது தான். நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபுட்டின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஃபுட்டு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த ரவுடி பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பேசவும் நல்ல பையன்தான். வழியுது தொடச்சுக்கோ. பொதுவாக லவ் பண்ணி வீட்டில் மாட்டி தான் அடி வாங்குவாங்க. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் மாட்டி அடி வாங்கி இப்போ லவ் பண்ண போகிறோம். லவ் பண்ண போறியா? ஆமாம். அப்ப நானும் வரவா? நான் என்ன கடைக்கா போகிறேன் நீயும் வர்றதுக்கு? போ. எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல.